ஒரு நாள் நான் வந்து ஒரு லிஃப்ட்ல போயிட்டு இருந்தேன். அந்த லிஃப்ட்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆச்சு, என்னை சுத்தி ஒரு 7 பேர் இருந்தாங்க. அந்த லிஃப்ட்ல கரண்ட் போயிடுச்சு, லிஃப்டோடைய எலக்ட்ரிசிட்டி வந்து போயிடுச்சு. அப்ப எல்லாரும் பதட்டத்தோட பயந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில என்னுடைய பாக்கெட்ல என்னுடைய போன் இருந்துச்சு, அதுல ஒரு டார்ச் லைட் இருந்துச்சு. அந்த டார்ச் லைட் எடுத்து நான் வந்து காமிச்சதும் எல்லாருக்குள்ளயும் ஒரு ஹோப் வந்துச்சு, ஒரு சமாதானம் வந்துச்சு. அந்த நேரத்துல பயந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில அந்த ஒரு டார்ச் லைட், அந்த லைட்டை பார்த்ததும் எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தோஷம் வந்துச்சு, சமாதானம் வந்துச்சு. இதை போலதான் நம்மளுடைய லைஃப்ல எபேசியர் 5:8 வந்து என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. யூ ஆர் சில்ட்ரன் ஆஃப் லைட். நம்ம யாருன்னா சில்ட்ரன் ஆஃப் லைட். அப்போ இந்த உலகம் வந்து இருளடைஞ்ச உலகம், அந்தகார இருள்ல இருக்குது. ஆனா அதுல நம்ம ஏசப்பா எப்படி வச்சிருக்கிறாருன்னா சில்ட்ரன் ஆஃப் லைட். ஒரு மலையின் மேல இருக்கிற ஒரு பட்டணத்தை போல இருக்கிறோம். நம்மளுடைய வெளிச்சம் எல்லாருக்கும் பிரகாசிக்கும் போது இந்த இருளான ஒரு உலகத்துல ஒரு வெளிச்சமாக நம்ம வந்து இருப்போம். விளக்கை கொளுத்தி வந்து நம்மளுடைய ஸ்டாண்ட் லேம்பை வந்து லைட் பண்ணி ஸ்டாண்ட் மேல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல போட்டுருக்கு. அப்போ நம்ம எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கறதா நம்மளுடைய லைஃபோடைய நோக்கமா இருக்குது. ஏன்னா நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். God bless you.